வெல்கம் டு மெட்ராஸ் கிரானி. ஆந்திரா ஸ்பெஷலான பெசரட்டு தோசை. இதை ஒரு ப்ரீமிக்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஒரு பவுலில் 4 கப் அளவு முழு பச்சை பயிறு, 1/2 கப் அளவு பச்சரிசி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த நம்ம க்ளீன் பண்ணி வடித்து வச்சுருக்கிற பாசிப்பயிறு ரெடியாக இருக்குது. இதை ஒரு துணியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபேன் கடியிலே நல்லா காஞ்சிரும். இல்லை வெயிலில் போட்டு உணர்த்தினாலும் சரி, ஒரு நாளில் ரெடி ஆகிடும். இது நல்லா காயட்டும். நம்ம இப்போ ஒரு கடாயில் ஒரு சின்ன துண்டு அளவு சுக்கு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 2-3 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுருந்த அந்த பச்சை பயிரும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதையும் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. இப்போது அந்த சுக்கை லைட்டாக இடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் அரைகிறதுக்கு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் காய வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கோங்க. பச்சை பயிறு சேர்க்குற போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கும். இது கூட நான் காஞ்ச கருவேப்பிலை இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில், கண்ணாடி ஜாரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் என்ஜாய்.